எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே. சமயம் இந்த ஸ்தலத்துடைய விசேஷம் என்னன்றது கொஞ்சம் எல்லாருமே சொல்லுங்கள். இது நாங்கள் 12வது வருஷம் இந்த திருவுடல்ன்றது நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம பார்வதி பதஜே அரரம. தென்னாளுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, அண்ணாமலையாருக்கு. மெய்யன்பர்களே, பக்த கொடிகளே, எல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலை க்ஷேத்திரத்திலே ஆண்டுதோறும் இங்கே நடைபெறுகின்ற திரு ஊடல் பார்த்தால் மறு உடல் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த விழாவானது கார்த்திகை தீபத்துக்கு அடுத்ததாக ஒரு சிறந்து ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழா நடைபெறுகிறது. இங்கே சுவாமி பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் என 3 முறை இங்கே வலம் வந்து அம்பாளுக்கு, அதாவது ஊடல் கூடல் என்று அழைப்பார்கள். ஊடல் என்றால் ஆடுகிறது, கூடல் என்றால் சேருகிறது. ஆருத்ரா அன்று அங்கே சிவனோடு சக்தி ஐக்கியமாகிறது ஆருத்ரா அன்று. ஆனால் இங்கே திருவுடல் என்று சிவனோடு அம்பாள் ஆடக்கூடிய விழா ஊடல் விழா. இந்த திரு ஊடல் பார்த்தால் மறு உடல் கிடையாது, அதாவது மறு ஜென்மம் கிடையாது என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். இந்த விழாவிலே எல்லா இடத்திலேயும் சிறப்பாக இங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கப்படுகிறது. இந்த சாமியார் மடத்திலே தொடர்ந்து இந்த அன்பர்கள், பெங்களூர் அன்பர்கள் 12 வருடமாக இங்கே அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள் எல்லாம் இங்கே சாமிக்கு பரிவட்டம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விசேஷமாக இவர்கள் கைங்கரியம் செய்கிறார்கள். இவருடைய கைங்கரியம் மென்மேலும் நன்றாக வளர்ந்து சுவாமியினுடைய அருளோடு தீர்காயுஷா இருக்க எல்லாமல் அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்கிறோம். நம பார்வதி பதஜே. சாமி, இந்த அன்னதானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. இந்த அன்னதானம் பண்ணால் என்னத்துக்கு சொல்லுங்கள். அதாவது தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானமானது ஒரு மனிதன் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் திருப்தி பெற முடியாது. ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது அன்னதானம்தான். ஏன்னா ஒரு மனிதன் சாப்பிடும்போது அன்னம் அதிகமாக போடும்போது கையெடுத்து வேண்டாம், போதும், வேண்டாம்னு சொல்லாமல் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது அன்னதானம் தான். அப்பேற்பட்ட இந்த அன்னதானத்தை இவர்கள் செய்ய வேண்டிய பூர்வ ஜென்ம புண்ணியம். இந்த புண்ணியத்தை அண்ணாமலையார் என்றும் இவர்களுக்கு அருள் புரிவாராக. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. சுந்தரமாவது தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. சிங்குவர் வாய் உமை பங்கன் திரு அளவாயான் திருநீரே. சிங்குவர் வாய் உமை பங்கன் திரு அளவாயான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு.
இந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே
பாலிக்குமோ இப்பிறவி. திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய தேவாரம் இது. இந்த அன்னதானம் ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் சொன்னால், மனிதன் மானிட பிறவி எடுத்து பாவம் செய்யாமலும் குற்றம் செய்யாமலும் பொய் சொல்லாமல் திருடாமல் இருக்க முடியாது. மனம், மொழி, மெய், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 வகையான உடலில் அமைந்துள்ள உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களும் கர்மங்களும் தோஷங்களும் மற்றுமுள்ள அனைத்து பாவங்களும் நீங்க புண்ணிய சேத்திரத்தில் சேர்ந்து அங்கு வசிக்கக்கூடிய சாது சன்னியாசிகள் அடியார் பெருமக்களுக்கு அன்னம் செய்தோமேயானால் பாவங்கள் எல்லாம் அடியோடு அழிந்துவிடும் என்று புராண வரலாறு. இதுக்காகவே நாம் பலரிடத்திலையும் வாங்கி சனாதன தர்மம் இருக்கப்பட்டவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்குறது சனாதன தர்மம் இல்லையா? அன்னதானம் எல்லா தானத்தை விட மேலான தானம் என்று இது திருஅருட்பா ஐயா வள்ளல் பெருமான் கூறியிருக்கார். அதை நாம் அடியேன்னு சொல்கிறோம். அன்னதானம் செய்கிறது, அதிலும் திருவண்ணாமலையில் செய்கிறது எல்லா தலத்திலும் 10 பங்கு பலனளிக்கும். அண்ணாமலையில் செய்தால் 100 மடங்கு பலனளிக்கும் அன்னதானம். இதுதான் அன்னதானத்துடைய சிறப்பு. அன்னதானம், ஆடை தானம், சொன்னதானம் மற்றுமுள்ள தானம் எல்லாம் செய்கிற இதுதான் சிறப்பு. சிவா திருச்சிட்டம்பலம். வாயனமா சாமி, உங்கள் பேர்? என் பேர் சிவா. இந்த அதாவது இந்த இந்தியா ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஏதோ புதுசாக இருக்குதா? இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி தான் அன்னதானம் பண்ணுறீங்க. 12வது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அன்னதானம் பண்ணுறாங்க இல்லைங்களா? இந்தியா ஃபுல்லாக கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை இன்றைக்கி அன்னதானம் நடந்துகிட்ருக்குது. அந்த அன்னதானம் ஏன் திருவண்ணாமலையில் பண்ணணும்? ஏன் திருவண்ணாமலையில் ஏன் பண்ணணும்? அந்த அன்னதானத்தை ஏன் மகேஸ்வர பூஜையெல்லாம் நம்ம வைக்கணும்? அன்னதானம் வெளியே கொடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? நீங்கள் வெளியில் 1000 பேர் 1000 அடியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த வஸ்திர தானம் எல்லா தானமும் நீங்கள் அங்கே கொடுக்கலாம். ஏன் நாம் மகேஸ்வர பூஜையை நடத்த வேண்டும்? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, பூஜையிலே மிக சிறந்த பூஜை சிவ பூஜை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது, புராணம் சொல்லுது. ஆனால் சிவபெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, சிவ பூஜையில் விட மிகவும் சிறந்தது அந்த பூஜை தான் மகேஸ்வர பூஜை. கரெக்டுங்களா? அந்த பூஜை மகேஸ்வர பூஜை. ஏன் அப்படின்னா, அடியாருடைய ரூபத்தில் நான் அங்கு குடிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றான். அப்படி சொல்லும்போது அவன் சொல்றான், பெரிது பெரிது புவனம் பெரிது, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன், கரியமால் உதிரத்தில் உதித்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடலோ இரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் ஒரு சிறுமோதிரம். எப்படிங்க? அறவோ உமையவள் ஒரு சிறுமோதிரம், உமையோ இறைவர் பாத தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்து அடக்கம். இல்லைங்க, இறைவர் தொண்டர் உள்ளத்து அடக்கம் அப்படின்னு யார் சொன்னா? இது சிவபெருமானுடைய வார்த்தை. அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அடியார்கள் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? இந்த சன்னியாசிகள், அந்த அடியார்கள், சாதுக்கள், அவங்க நம்மளுக்கு கிடைக்கிற இடம் இந்த மண். சரிங்களா? இப்போ இந்த மண்ணில் நம்ம இந்த மகேஸ்வர பூஜை பண்ணும்போது ஒருத்தர் மகேஸ்வரர் யாருங்க? ஒருத்தர் மகேஸ்வரர். அவர் மேபி அவர் இவர் மாதிரி இருக்கலாம், அவர் இவர் மாதிரி இருக்கலாம், இவர் மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களை மாதிரியே கூட இருக்கலாம், துணி இல்லாமல் கூட இருக்கலாம், பேசாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அதில் ஒருவர் மகேஸ்வரராக உங்களுக்கு காட்சி தருவார். மகேஸ்வரராக காட்சி தருவதனால் இந்த பூஜையை நாம் சிவபெருமானுக்கு செய்த பூஜையை போல் நாம் பாவித்து அனைவரும், இவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமான், இவர் அத்தனை பேரும் சிவபெருமானே, அண்ணாமலையாரே
பட் எவருடைய ரூபத்தில் அண்ணாமலையார் வருவார் என்று தெரியாதனால அத்தனை பேரிடமும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டி, சரிங்களா, பண்ணி நீங்கள் இதை பண்ணணும். இதை பண்ணுறதுனால தான் நீங்கள் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் வருஷம் நீங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல, அது அண்ணாமலையாரை நடத்திட்டு இருக்கிறதுனால அந்த சிவபெருமான் அண்ணாமலையுடைய அருளாசியும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மேல் மேலும் வளர வேண்டும் என்று நாம் ஆண்டவனை அண்ணாமலையாரை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். நம் சிவாய். நன்றி சாமி. நன்றி சாமி. சாமி உங்கள் பேர்? ஓம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. இன்று அண்ணாமலையார் திருவுடல் என்ற ஒரு பெருமைக்குரிய நாள். அதை சார்ந்த அன்னதான பிரிவுகள் அந்த விழாவின் போது நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக பல வருஷமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அறிவித்திரள் மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விழாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்படாமை இவை மார்பிலங்க எரிதேறி ஏழுவுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தியன் உளமே புகுந்ததனால் 9 1 7 18 6 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்ல தைக்கின பாடலோடு இவர்கள் அன்னதானம் வஸ்திரதானம் சொன்னதானம் இவர்கள் இந்த 3 தானமும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா ஊர்கள் வாழ்க அருங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி நல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குறும்சை தனிவேல் வாழ்க கொக்கொடம் வாழ்க செம்பேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அனுபவம் வாழ்க மாரியலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து பிரம்மாண்ட நாயகனா விளங்கி வரக்கூடிய எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அண்ணல் அருளாலும் வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கிருபையாலும் இந்த திருவுடல் விழாவை முன்னிட்டு அன்னதானம் செய்து வரக்கூடிய நண்பர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அண்ணல் அருளாலும் வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கிருபையாலும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தனம் தானியம் சம்பத் கல்வி செல்வம் வீரம் தொழில் வியாபாரம் அனைத்து நலன்களும் ஒருங்கே பெற்று இவர்கள் நோயின்றி நீடூழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலை அண்ணனாரை திருவண்ணாமலையில் வசித்து வரக்கூடிய சாது பெருமக்களும் அடியார் பெருமக்களும் சன்னியாசிகளும் மட்டுமல்ல அனைவரும் சேர்ந்து மனம் மொழி மேய்களால் வேண்டி கேட்டுக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. நன்றி. வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர். வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர். போதம் தருவது நீர் உன்னை தவிர்ப்பது நீர். போதம் தருவது நீர் உன்னை தவிர்ப்பது நீர். ஓதத்தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர். ஆனந்தம
தங்கருணை கண்காட்ட ಈ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡಿ ಬರ ಹಂಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ದಾರಿ ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಬನ್ನಿ ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬಿಡಿ
ஒரு சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே ஓதம் தருவது நீரே உன்னை தவிர்ப்பது நீரே ஓத தகவது நீரே உன்னை
உண்மையில் உள்ளது நீரே சிதப்புணல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. முத்தி தருவது நீரே முனிவர நீவது நீரே. முக்தி தருவது நீரே முனிவர நீவது நீரே. சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே. சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே. பத்தி தருவது நீரே பறவை நீயது நீரே. பக்தி தருவது நீரே பரவை நீயது நீரே. சித்தி தருவது நீரே திரு ஆலவாயான் திருநீரே. சித்தி தருவது நீரே திரு ஆலவாயான் திருநீரே. முத்தி தருவது நீரே முனிவர நீவது நீரே. சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே. பத்தி தருவது நீரே பறவை நீயது நீரே. சித்தி தருவது நீரே திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரே அவலமறுப்பது நீரே. அறுத்தமதாவது நீரே அவலமறுப்பது நீரே. வருத்தம் தணிப்பது நீரே வானம் அளிப்பது நீரே. வருத்தம் தணிப்பது நீரே வானமளிப்பது நீரே. பொருத்தமதாவது நீரே புண்ணிய பூசும் நீரே. பொருத்தமதாவது நீரே புண்ணிய பூசும் நீரே. திருத்தக்கு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரே அவலமறுப்பது நீரே. வருத்தம் தணிப்பது நீரே வானம் அளிப்பது நீரே. பொருத்தமதாவது நீரே புண்ணிய பூசும் வெண்ணீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கி. ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது ஓதுவார்
நன்னெறிக்கு உய்ப்பது ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நான் மலர் பார்மது ஒப்பது பம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நம சிவாயவே நம்ப நாமம் நம சிவாயவே நம்புவாரவர் நாவின் நவிற்றினால் வம்பு நாமலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நம சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய மந்தரம் மன பாவங்கள் மேவிய வந்தனையவர் தாமும் பகர்வரேல் வந்தனையவர்